மலையா அப்படி இங்க யாரும் இல்லையே. தண்டா முட்டாய். என்ன தானா? ரொம்ப நன்றிங்க. சிகரெட்டுங்க உங்க பாக்கெட்ல பாருங்க, என்கிட்ட கேக்குறீங்களே. என்னங்க அந்த வள்ளி என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னா கேட்டியா? கேட்டேன். இந்த ஏழைய நாடி தாங்கள் என் குடிசைக்கு எழுந்தருளியது என் பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு சாஸ்தாங்கமா உங்க காலில் விழுகிறத விட்டுட்டு ஓடு வெளிய. நினைச்சா உசுர விட்டு விடலாம் சார். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? கேட்டேன். இடம் போட்டு பாக்கல சார். ராசு இல்ல. என்னடா உளற? அத நினைச்சா உலக சொல்லுது. அவ்வளவு கோபம் எனக்கு. என்ன ஆனாலும் சரி, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஆமா ஆமா, விடவே கூடாது. யார விடக்கூடாது? ஓஹோ, அத ஏன் கேக்குறீங்க? இங்க வந்து பாருங்க, எல்லாம் வள்ளி மயங்கள். வெள்ளி கொலுசு, பித்தளை சங்கிலி, வெள்ளி ஒரு ஓரவாயா 100க்கு 100 உண்மை. ஆமா, யார் அந்த வள்ளி? அது வந்து இந்த ஏதாவது சொல்லிட்டான். நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறா. அவளை வசப்படுத்தணும், விடக்கூடாது. அது நேரா என்கிட்ட வர்றதும், மேஸ்திரி வேலை கொடுங்கன்னு கேட்கறதும், பல்ல காட்டுறதும், குலுக்குறதும், மினுக்கிறதும், பொய்யாரமா நடந்து காட்டுறதும், கொஞ்சம் கூட சைக்கிள் போ. அவ்வளவுக்கு வாழா? ஏன் சொல்ற? நெஞ்சு துணிஞ்சு கொஞ்சம் வர்றாளேன்னு கோபமா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவளை என்ன செய்யறோம் பாருங்க. சொக்கா, என்ன அம்மா? அந்த வள்ளிய உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. ஆர்டினரியா எக்ஸ்பிரஸா? உன் தலை சுத்தம். சேலைக்காரி, மகிழம் புறவிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான் மறவேனே. சைக்கிள் ஓட்டும் ஆசை மச்சான், சாலை நமது இல்லை மச்சான். சைக்கிள் ஓட்டு ஆசை மச்சான், சாலை நமது இல்லை மச்சான். சரியா போங்க, இல்லை என்ன முதுகு வீங்கி போகும். புளி மூட்டை போலே நீயும் பின்னாலே ஏறி வந்தா எளிதாக சைக்கிள் ஓட்ட முடியுமா? குறும்பாக பேசுங்க, குணத்தையே பார்க்கும் போது மரத்திலே ஏறுகின்ற வண்டி போல் இருக்குது. கிண்டலாய் பேசுகின்ற கண்ணாட்டி பாரு, அங்கே உன்னை போல் பூதம் ஒன்று நிக்குது. அழகிலா எந்த மீது ஆசை நீங்க கொண்டதேன், அழகிலா எந்த மீது ஆசை நீங்க கொண்டதேன். விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன், விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன். விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன், விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன். வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன், வரமாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன். மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. சும்மா சொன்னா போதுமா? தப்பு தப்பு தப்பு. வா. குங்கும பொட்டுக்காரா, போன கிராப்புக்காரா, உன்னையே நான் பிரியேனே, ஓ உன்னையே நான் பிரியேனே. மத்தாப்பு சேலைக்காரி, மகிழம் பூரவிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான்
நான் மறவேனே. அப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சங்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரே அடியா அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காம போதான் வந்தான்னு வந்து சேருங்க. அரசை அடிக்கிறதா சரதா? அகில உலக பிரச்சனைகளை எல்லாம் அங்கதானே வழி நாங்க அலசுறோம். நான் வரட்டுமா? சரி சரி போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வள்ளி, என்ன உன்னை கோயிலம்மா அவசரமா கூப்பிடுறாங்க, உடனே போய் பாரு. ஏன்? ஏனா என்ன கேட்டா அது அவங்கள சொல்லணும். என்ன இப்படி கேக்குறது தப்பு. சரி சரி நீ போ, நான் போறேன். அதையும் என்கிட்டயே சொல்றேன், நேரம் அங்கேயே போய் சேரு. வணக்கங்க. யாரம்மா நீ? ஃபேக்டரியில வேலை செய்யறவன். ஓஹோ, என்ன விஷயம்? அம்மா வர சொன்னாங்களா? அப்படியா? இந்தாம்மா கோகிலா. ஏன்பா? உன்னை யாரோ ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். சரிப்பா. வாம்மா பரதேவதே வா. வர சொன்னீங்களா? ஆமா அழைச்சாங்க. எத்தனை பேரை உன் காதல் வலையில சிக்க வச்சிருக்கேன்னு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்க. என்னம்மா இது இப்படி பேசுறீங்க? ஏன் தாயே இடி விழற மாதிரி இருக்கா? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா. சரிதான், நிறுத்தடி. உன் பேர் தானே வள்ளி? ஆமாம்மா. முருகேசமாக? ஆமாங்க. பின்ன என்னடி, உன் காதல் லீல தான் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்க. அதெல்லாம் நிஜம் இல்லம்மா. அடாடாடா, நிஜம் பேசுற நேர்மக்காரி நீ ஒருத்திதாடி இந்த லோகத்துல. ஏய், உன்னை ஃபேக்டரியில வேலை செய்ய சொன்னாங்களா, இல்ல அகப்பட்டவங்க மனசை கெடுத்து அகப்பட்டதை சுருட்ட சொன்னாங்களா? அம்மா அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் ஏதோ அறியாதவ. ஆமா, பல்லு முளைக்காத பப்பா, ஒண்ணுமே தெரியாது. நிஜத்தை சொல்லு, உன் மனசுல யார குறி வச்சிருக்கு சொல்லு. ஏன் முடிக்கிற? ஒருத்தர் மேலதான் எனக்கு காதல். யார் அவன்? அவரைத்தான் நான் கல்யாணம். அவன் பேர் என்ன? வரத. எந்த அனாத பயிலும். அவனை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அது போகட்டும். வேற யாரையாவது நீ நினைச்சிருந்தா? இல்லவே இல்லை. கொஞ்சம் பேச உன் மூஞ்சியை நீட்டி இருந்தா இது அபாண்டு. பல்ல காட்டி பகட்டி இருந்தா ஒரு காலம் இல்லை. ஒய்யாரமா நடந்து உன் அவலட்சணத்தை விளம்பரப்படுத்தி இருந்தா எனக்கு அப்படி நடக்கவே தெரியாது. குலுக்கி மினுக்கி கண்ணை சுழச்சி இருந்தா அது எனக்கு பழக்கமே இல்லை. இதையெல்லாம் உண்மையை ரூபிச்சிட்டா என் உசிரியை விட்டுடுவேன். நீ அடி ஒத்துக்க போற? அவ்வளவு நாளை உனக்கு இருந்தா நீ ஏன் இப்படி அவசாரி கழுதி அலையிற? உங்களுக்கு கெஞ்சறேன் அம்மா, வீணாய் மேல பழிப்படாதீங்க. நான் உங்களை போல கன்னி பெண், இனிமே வாழ வேண்டியவன். நானாடி உன் மேல பழி போடுறேன்? பிரசங்கம் பண்ண வந்துட்டா பிரசங்கம். பிச்சைக்கார கழுதை, போ, என் முன்னால நிக்காதே, போ. இனி ஒரு தரம் தருதலையா நடந்தேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க சொல்லுவேன். ஜாக்கிரதை. போ. சும்மா இருக்க மாட்டா? பெரிய வித்வா மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, இவருதான் இப்ப ஐநா சபைக்கு போக போறாரு. அகில உலக சமாச்சாரங்களையும் அள்ளி குடிச்சு அலசி கொட்ட. பாத்தியா என்னடா அட்டானா ராகத்துல அருமையா ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவர் போட்டு உடைச்சிட்டாரு. அட்டானா ராகத்துல ஆவர்த்தனம் பண்ணியானே? ஆமாண்ணே. உடைக்க வேண்டியதான். பானை உடைச்சாருன்னு சந்தோஷப்படு. நல்ல சமயத்திலே வந்த இவங்களெல்லாம் கவனிச்சுக்க, எனக்கு அழுத்து போச்சு. என்னடா உடைச்சது போட்டு உடைக்கிற? ஏய் பாருங்கடா, இந்த வரதம் யாரும் இல்லாத ஒரு அனாதைதான். இருந்தாலும் ஒரு பெரிய அறிவாளி. மேல்நாட்டுல படிச்சவன் கூட இவர்கிட்ட சலாம் போடுறா. சலாம். என்னப்பா ஒரேடியா நம்மள? சம்பளம் தான் உயர்ந்திட்டாலும் போதவில்லை. சண்டை போட்டு போன பெற்றும் பத்தவில்லை.
துணைகள் யாரும் இல்லை, நமக்கு நாமே திண்டாவிட்டால் பயனும் இல்லை. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். பக்குவமா குடும்பத்தனே அண்ணன் மாறே, பாதைக்காக தெரிய வேணும் அண்ணன் மாறே. பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன் மாறே, பாதைக்காக தெரிய வேணும் அண்ணன் மாறே. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். கூட்டம் கூடி ஸ்ட்ரைக் செய்ய தெரிந்து கொண்டோ, ஆலையிலே வாங்குகின்ற சம்பளத்தை அளவுடனே செலவு செய்ய பழகவில்லை. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். பழகணும், சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன் மாறே, பாதைக்காக தெரிய வேணும் அண்ணன் மாறே. பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன் மாறே, பாதைக்காக தெரிய வேணும் அண்ணன் மாறே. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். ஹலோ ஹலோ, கமின் கமின். என்னப்பா அது? என்ன ஆச்சரியப்படுற? உட்காரு, சும்மா உட்காரப்பா. யாரு விட்டு முதலோ சேரெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, நீயும் உட்கார்ந்து அனுபவி. ஆமா. என்னப்பா அது? மேனேஜர் சீட்ல நீ உட்கார ஆரம்பிச்சியா? அவன் கிடக்குறான் காலி பையன். நீ ஒண்ணு ஊது, இல்ல எடுத்து ஊதப்பா. குடிக்காதா? சரிதான், சுருட்டு குடிக்கிற ஆள் போல் இருக்கு. மேனேஜர் அங்க என்ன உடனே வர சொன்னாராமே? அந்த பொறைக்கு போய் தானே ஃபேக்டரிக்குள்ள பொம்பளைங்க பக்கமா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான். ரவுண்டு அவன் வரலாறுலாம்
என் கையில இல்ல, என் பையில ஏன் என்ன பேசுன? வந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் எதிராளி கிட்ட உங்களை பத்தி குறைச்சு பேசினாதான் அவங்க மனசுல இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு இப்படி பேசுனேன். ஆமா. ஆமா. என்னமோ வர சொன்னீங்களாமே? வரதம் என்கிறது நீதானே? அதனால தான். இந்த ஃபேக்டரிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? இருக்கும், கிட்டத்தட்ட 20 நாள் இருக்கும். அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சுட்டு ஆட்டம் போட? ஆட்டம்னா டான்ஸுங்களா? அதுல கூட இதுல கூட நீங்க ஏதாவது தூண்டி விட்ட பிறகு பாத்துக்க. இவங்களுக்கெல்லாம் நீதான் லீடரா? எவங்களுக்கு? காலி பசங்களுக்கு. ஏச்சல மரியாதை வேணும். நிறுத்து, எனக்கு அப்படி சொல்ல வந்துட்டேன். மேனேஜர் சார், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் யாரையும் நிந்திக்காம நீதியோட நிர்வாகம் பண்ண வேண்டிய பீடம். இத கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசினா நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. வரதா, ஒழுங்கா வேலையை பார்த்தா பாரு. அது இல்லாம அனாவசியமான வேலையில தலையிட்டேன். அனாவசியமா? வாங்குகிற சம்பளம் வாழ போதவில்லை, அதிகப்படுத்துங்கள் என்று கேட்பது அனாவசியமா? இருக்கும் வறுமைப்பிடிய போக்க ஏதாவது போனஸாக கொடுங்கள் என்று கேட்பது அனாவசியமா? எது அனாவசியம்? நிறுத்து. எதை நிறுத்த வேண்டும்? பாட்டாளி பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம் என்று பேர் சொல்லி கள்ள கணக்கெழுதும் கண்கட்டி வித்தையத்தான் முதலில் நிறுத்த வேண்டும். உளராதே. ஏன்? பாடுபடுவோர் குடியிருக்கும் வீடுகளை பழுது பார்க்காமலே செலவு கணக்கு எழுதிவிடும் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தி விடுவேன் என்ற ஆத்திரமா? வரதா, யாரிடம் பேசுகிறோம் என்ற நினைவு இருக்கட்டும். நினைவு தப்பவில்லை மேனேஜர் சார், நிதானத்தோடு தான் பேசுகிறேன். தான் பெற்ற மகன் ஊரில் இல்லாத போது அந்த இடத்துக்கு உற்றவன் நீ என்று நம்பியிருக்கும் முதலாளி அம்மாவை மோசம் செய்யும் மேனேஜர் என்ற நினைவோடு தான் பேசுகிறேன். பசி பட்டினி என்று கெஞ்சிய பஞ்ச பயலை உனக்கு இவ்வளவு திமிரா? நான் நினைத்தால் உன்னை இப்போது வேலையிலிருந்து நீக்கி விடுவேன். நான் நினைத்தால் இந்த ஃபேக்டரியில் வேலை செய்யும் அத்தனை பேர் நினைத்தால். ஆனால் நீ திருந்த வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். உனக்கு இவ்வளவு கோபம் வரும் நான் நினைக்கவே இல்லை. வா, உன்னை போல அறிவாளிகள் நான் எப்பவுமே சரிசமமா தான் பாவிப்பேன். இந்த பார் வரதா, கூப்பிட்டீங்களா? உன்னை யாரா கூப்பிட்டாங்க? உனக்கு 500 1000 தேவையானா கேளு, வாங்கிக்க. அது இல்லாம இப்படி கண்டவங்களோ சேர்ந்து கெட்டு போகாத. ஒரு 300 ரூபாய் பணம் தரட்டுமா? 300? எதுக்கு? அதெல்லாம் பின்னால உதவும். இப்ப ஆமா, இதெல்லாம் பின்னால கண்டிப்பா உதவும். வச்சுக்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? 1000 போட்டிருக்கேன். உனக்கு 300, எனக்கு போட்டு கையெழுத்து. இதெல்லாம் ஒரு அத்தாட்சி தானே முதலாளி அம்மாவை காமிக்கிறதுக்கு. ஆமா, நல்லா அத்தாட்சி தான். போய்க்கலாமா? நான் உடனே புறப்படதான் இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வரதா, நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த பயல்கள் ஏதாவது கிளாட்டா பண்ணாங்களோ உடனே நீ என்கிட்ட வந்து சொல்லு. சக்க போட்டு அந்த பயல்கள் எல்லாம் நீ அவங்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லு. அவனை நானே சொல்றேன்னா மாப்பிள்ளை கோணம் எனக்கு தெரியாதா? அதுதானே கேட்டேன். இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறாருங்கிற விவரமே தெரியாம இருக்கிறதுனால தானே பெரிய திகப்பா இருக்கு. ஒருவேளை வெள்ளக்காரி எவ்வளவு கட்டி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்கடா நினைக்கிறேன். கோகிலம் சந்தேகப்பட்டுக்கிட்டு உருகுது. வரங்க பாத்தியாமா, எப்ப பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு இரு. ஒண்ணு பொங்கலான்னு சொல்லல. பாரு வரங்க, சர்க்கிள் வந்திருக்காருன்னு சொல்லு. சர்க்கிளா? ஆமாடா, போய் பார்த்து ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு வா அவரை. ஓஹோ, சின்ன ஏஜமா வந்திருக்காரான்னு பார்க்க வந்திருப்பாரு போல் இருக்கு. தம்பிக்கு என்ன மதிப்பு, என்ன மதிப்பு. எங்க சர்க்கிள? இங்க யாரும் வரல. நம்மளுக்கு மேல தான் வந்தான். சரி சரி. ஏ குரங்கு கட்டிக்கிட்டவள, இங்க வாடி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னா, இப்படியே ஒண்ணு குடுத்தா சரி. குடுத்து இல்ல, குடுத்துதான் பாருமே. எங்க சர்க்கிள்? பக்கத்துல நிக்காரு, கண்ணை நல்லா திறந்து பாரு. இவனா சர்க்கிள்? ஏண்டி, இவனாடி சர்க்கிள்? என்கிட்ட பேசாத, நிறுத்த அந்த மாதிரி. ஏன் ஏன் குரங்க,
பக்கத்துல நிக்கிறவரு குறுக்க பட்டை போட்டிருக்காரா இல்லையான்னு பாக்க சொல்லு. அடாடாடாடாடாடா. உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவ. இவன் குறுக்கா காவக்காரன். ஐயோ, இந்த மாதிரி பட்டி காட்ட நான் கட்டிக்கிட்டு கொட்ட பக்கம் கட்டிக்கிற மாதிரி இருக்கா பட்டிக்காடு? சேச்ச கோட்டான பிடிச்சு கொஞ்சற மாதிரி இருக்கு. குட்டத்தன்னா எப்படி இருக்கு தெரியுமா? பாரு, நீ ஏன் இங்க வந்த? தீபாவளி வர்றான், அம்மால பாக்குறான், சவகாசமா வர்றான், பாக்குறான், போறான். யோ போய்யா. வசந்தம் வர்றேன்னு சொன்ன வாய்தா இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் வரலன்னா ₹1,00,000 செலவானாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து கோகிலத்துக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா என் கவலை தீர்ந்துரும். அந்த சீமாட்டி கோகிலம் செய்த கொடுமை நினைச்சா எனக்கு அழுகையா வருது. இப்ப அழுது என்ன செய்ய? எனக்கு ஒரு காலம் வரும், என்ன அடிச்சதுக்கு என்ன காரணம் பதில் சொல்லணும்னு கேக்குறேன். அப்பதான் என் மனசு ஆறும். அதுல நோய் என்ன? அதுல உபயோகம் இல்ல. உன்னை அபாண்டமான கேள்வி கேட்டு ஒரு கன்னத்துல அடிச்சதுக்கு அதுக்கு சரியான பதில் அவ 2 கன்னத்துல முத்திர போட்டு வந்திருக்கணும். இங்க ஏமாந்து போய் பேசாம வந்துட்டேன். அது என்னால முடியுமா? நானே அவளை கன்னத்துல பலார் பலார் 4 அறை கொடுத்து அவ அந்தரங்கத்துல அம்பலப்படுத்தி இருப்பேன். அவ நல்ல காலம் நீ தடுத்துட்ட. திருட்டம் எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவை பண்றேன். ஆமா, உலகம் எல்லாம் உங்க உள்ளம் கையிலதான். அவங்க அந்தஸ்து என்ன, செல்வாக்கு என்ன, எல்லாம் தூள் தூளாயிடும் தெரியுமா? தூளுமாகாது, பொடியுமாகாது. நீங்க பேசுறது யாராவது கேட்டா தான் சிரிப்பாங்க. என்ன பார்த்தா? அவளை பார்த்துதான் இந்த ஊரெல்லாம் சிரிக்க போகுது பாரு. அவங்க யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. நாம கையேந்து சம்பளம் வாங்குறோமே, அந்த ஃபேக்டரியோட முதலாளியே கட்டிக்க போறவங்களாக்கும். ஆமா, கட்டிக்க போறவங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்குன்னு காத்திருக்கிற பெண்ணாச்சே. அவர் ஒண்ணும் வடிகட்டின முல. இவ கழுத்துல கொண்டு தாலி அப்படி கட்டுறதுக்கு இல்லாம பெரிய அறிவாளிதான். இங்க பெத்த அம்மா மகனை காணாத ஏக்கத்துல பிடக்குறாங்க. அது உடம்புல உரைக்காம ஊர் ஊரா பறக்கிறாரா. ஒரு கடுதாசி போடக்கூடவா தோணாது? பேருதான் பெரிய பேரு. சீமையில படிச்சவர். ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் வள்ளி, அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பெத்த தாயை விட முக்கியமான வேலை அப்படி என்ன வேலை? இது ஒரு நடவை கேட்டுன்னு சொல்றேன். நீங்களும் பேசுறீங்களே அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. என்ன இருந்தாலும் இவ்வளவு கல்லஞ்ச கூடாது. சுத்த முட்டாள். உங்க முகம் ஏன் மாறுது? வேற ஒண்ணும் இல்ல, அந்த அம்மாவை பத்தி நினைச்சேன். ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாருக்கும் தான் வருத்தமா இருக்கு. என்ன செய்யறது? அந்த அம்மா பாவம், ரொம்ப தங்கமானவங்களா. இந்த 7 நாட்டு மேனேஜர்ஸனே எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான். கட்டு சோத்துல எழுப்பி போகுண்டா மாதிரி. சரி வள்ளி, வா போகலாம். என்னைக்கும் இல்லாதபடி இன்னைக்கு ஆனந்தமா பேசிக்கிட்டு அப்படியே இந்த பக்கமெல்லாம் சுத்திட்டு வரலாம். ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கு? நான் வரல. கல்யாணம் ஆற வரைக்கும் நாம பேசாம இருக்கிறதே நல்லது. ஏன்? இப்பவே அக்கம் பக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களாம். இனி ஊரெல்லாம் புரளி கிளம்பிட்டா அவ்வளவுதான். நான் வெளியில தலைகாட்டவே முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நில்லு வண்டி, இதுக்கு தானே இவ்வளவு கவலைப்படுற? இந்த பாரு, இன்னும் 8 நாள், 9வது நாள் காலையில நமக்கு கல்யாணம். அன்னைக்கே நான் செய்து காட்ட போறேன்னு சொன்ன அதிசயம் என்னதான் தெரிஞ்சு போயிடும். பிறகு பாரு, இந்த மேனேஜர் பைய ஒருத்தட்டு சொல்லாம ஊருக்கு ஓடியே போயிடுவான். இந்த கோகிலம் படுற பாடு ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நீ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவ. என்ன வண்டி பேசல? அட, ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற? எங்க என்னுடைய கொஞ்சம் பாரு. ஆமா, போங்க. அடி அம்மா அடி, இது என்ன இந்த பிள்ளை இவ்வளவு வைக்கப்படுது? சரிதா, போங்க. அட வள்ளி, இது என்னடா சங்கடமா போச்சு? கல்யாண பேச்சு எடுத்ததுமே வள்ளி கால வழி பறக்குதே. என்னை கொஞ்சம் பாரு நீயே, என் அருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே. அன்னம் நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே.
சேர்ந்து பேசி போவோம் கண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே மாமரத்தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே மச்சான் வரும் வேளையிலே மாமரத்தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மையிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மையிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? சரி சரி வா போலாம். கைய விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. யார் இருக்கிறாங்க? எல்லாம் இருப்பாங்க, கைய விடுங்க. கைய பாருங்க, இரும்பு கை. அவிடத்துக்கு இலவம் மஞ்சு போட்டிருக்கு. சரி சரி பேசாம போங்க. ஆமா, இவ்வளவு வெக்கம் உனக்கு எங்க இருந்து வந்தது? பெண்ணுக்கு எப்ப அளவுக்கு அதிகமா வெக்கம் வரும் தெரியுமா? தெரியும் தெரியும். சைக்கிள்ல உட்காரும் போதுதானே? இல்ல, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சன் உடனே. ஓ அதுவா? ஐ சி. ஐசா? இல்ல இல்ல, நைஸ். சூடா ஒரு டீ போடு. டேய், கொஞ்சம் இஷ்டாங்க ஒரு டீ போடு. வரவா? இப்படி வா, உட்காரு, இப்படி உட்காரு. என்ன சங்கதி, ரொம்ப ஆர்வமா கூப்பிடுறிய? ஒண்ணுமில்ல, உனக்கும் அந்த வள்ளிக்கும் என்ன கொஞ்சம் பற்றுதல் உண்டுன்னு லேசா கேள்விப்பட்டேன். இவ்வளவா கேள்விப்பட்டேன்? நீ நாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் அழகான அருமையான பொருத்தமான ஜோடிப்பா. இந்த மாதிரி கல்யாணம் வேற எங்கேயுமே நடந்தது இல்ல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க. அட, அதெல்லாம் நமக்கு எதுக்கப்பா? பணம் இருக்கிறவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு செலவு செய்யட்டும். நான் பணச்செலவை பத்தி சொல்லுங்க. வேற என்ன செய்ய போறேன்? விருந்து வைப்ப, தாராளமா செய். நான் சொல்ல போறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. என்ன ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன, முதலாளி வர்றதா தந்தி வந்திருக்கோ? தந்தி வந்திருந்தா உன்னை இங்கே உட்கார விடுவேன். திண்ட பிடிச்சு பங்களாவுக்கு இழுத்துட்டு போய் விருந்து சோத்தை திணிச்சிருக்க மாட்டேனா? அண்ணே, இன்னும் 10 நாள் வசந்த தம்பிக்கு கல்யாணம். பொண்ணு கோகிலம்மா. நல்ல கூத்தப்பா இது. முதலாளி வராமலேயே கல்யாணமா? வராம எங்க போயிடுவாரு? 1 லட்சம் ரூபாயை செலவழிச்சு லோகம் பூரா மூல முடுக்கலாம் விளம்பரப்படுத்தி தம்பிய கண்டுபிடிக்கிறன்னு அம்மா முடிவு செய்துட்டாங்க. கல்யாணத்துக்கு உறுதியும் கொடுத்துட்டாங்க. சரிதான், முதலாளி தீமையில இருந்து எவளையாவது இழுத்துக்கிட்டு வந்துருவாரோன்னு பயந்துட்டாங்க போல் இருக்கு. அடச்சி இருப்பேன், நீ சொன்னதுனால நான் பொறுத்துக்கிட்டேன். வேற எவனாவது சொல்லி இருந்தா அவனை லேசில விட்டுருக்க மாட்டான். நான் முதலாளியாக மாறும் நேரம் வந்துவிட்டது. தாமதித்தால் விபரீதங்கள் நடக்கக்கூடும்.